அனைவருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். நேத்து வந்து அதே ஸ்குவாட் தான் திருப்பி பாதி ஸ்குவாடு. நேத்து சொன்னோம் மேட்ச் ஈவனா இருக்குன்னு. இன்னைக்கு நேத்து மேட்ச் முடியிறப்ப வாஷிங்டன் சுந்தர் வந்து சொன்னாரு, லஞ்ச் முடிஞ்ச உடனே நம்ம அடிச்சு முடிச்சு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அந்த வாயிலேயே தேவையான்னு தோணுச்சு அப்ப. பட் காலையில வந்த உடனே ஆர்ச்சர் வந்து பழைய ஜூலை 14 அவங்க வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அதே டைம் அதே லொகேஷன் அந்த ஸ்பிரிட்ட கொண்டு வந்து ஆர்ச்சரும் ஸ்டோக்ஸும் பயங்கரமா பவுலிங் போட்டாங்க. ராகுல் அவுட் ஆக்குனாங்க, பண்ட் அவுட் ஆக்குனாங்க. அவுட் ஆக்குன உடனே முடிஞ்சுன்னு நினைச்சேன். சரி லஞ்சுக்கு அப்புறம் இங்கிலாந்து ஜெயிச்சோம்னு பார்த்தா இழுன்னு இழுத்து கடைசி டீக்கு அப்புறம் வரைக்கும் கொண்டு போய் கஷ்டப்பட்டு தோத்துட்டோம். ஆனா மெயினா ஹார்ட் பிரேக்கு ஃபார் ஜடேஜா. அவர் வந்து கடைசி வரைக்கும் டெய்லரோடய ஆட வேண்டியதா போச்சு. கடைசி ஆடினாரு, நல்ல இன்னிங்ஸ். ஆனா சப்போர்ட் கிடைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பத்தி? அதான் நிறைய சொன்னோம். ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா நல்ல சான்ஸ் உண்டு அப்படின்னு. எடுத்த உடனே பந்தும் வந்து ஒரு ஆர்ச்சர் போட்ட பேஸ்ல இன்ஜுரி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ ஒரு தடையும் பேட் வந்து ஹேண்டில் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அப்பயே தெரிஞ்சது அவர் அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஃபிட்டாக இல்லைன்னு. பட் அவருக்கு இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ராகுலும் அவுட் ஆயிட்டாரு. பார்த்தா அதுக்கப்புறம் டப்புன்னு வந்த எல்லாருமே டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. பட் நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் அளவுக்கு இருந்தாரு. அவரும் கரெக்டா ஒண்ணுமே இல்லாத போலாது, அது தேவையில்லாம இது பண்ணாரு. என்ன பண்றது, கரெக்டா அந்த அது வந்து விக்கெட் விடாம கொஞ்சம் போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதான் கரெக்டா லஞ்ச் வந்து இது முன்னாடி ஒரு விக்கெட் விழுறதும் பழக்கமாக்கிட்டாங்க. இப்போ கரெக்டா இதுக்கு முன்னாடி கடைசி ஓவர் லஞ்சுக்கு முன்னாடி ஓவர் கிறிஸ்டோக்ஸ் வந்து தண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு விக்கெட் கொடுத்து சந்தோஷப்படுத்தி விட்டாரு நிதிஷ்குமார் ரெட்டி. ஆனா அது வரைக்கும் நல்லா பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணி அப்பப்ப கிடைக்கிற லூஸ் பால்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு. சரி போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கேமியோ ரோலு லஞ்சுக்கு அப்புறம் பேட்டிங் பிடிச்சி முடிப்போம்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரே 4 பால்ல ஆனா நல்ல கேட்ச். ஆர்ச்சர் வந்து அந்த ஃபாலத்துல குதிச்சு சிங்கிள் ஹேண்ட்ல கேட்ச் பிடிச்சா நல்ல கேட்ச். பட் இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க 2 பேரையும் கொண்டு வந்தது காரணம் வந்து லோவர் ஆர்டர் வந்து பேட்டிங் பிடிக்கணுன்றதுக்காக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா போதும், மேபி ஜெயிச்சுக்கலாம். 22 ரன் ரொம்ப க்ளோஸ். பட் என்னன்னா ஒன்னு உருப்படியே பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு இதுலயும் இந்த லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் 2 பேரையும் ஏன்டா ஒரு 30 பால் பிடிக்க முடியாதா, ஒரு 30 பால் பிடிக்க முடியாதா அப்படின்னா பும்ரா வந்து சரி கடைசியா ஒரு 50 பால் கிட்ட பிடிச்சாரு. சிராஜ் 30 பால் கிட்ட பிடிச்சாங்க. இதை வந்து எல்லா மேட்ச்லயும் வந்து பண்ணா எல்லா இன்னிங்ஸ்லும் நான் வந்து உங்களுக்கு 50 அடிங்க 60 அடிங்கன்னு சொல்ல, 50 பால் கூட இல்ல. பட் அந்த எஃபர்ட் கூட போடாம இருந்தாங்க. பட் இப்போ வந்து என்னன்னா அந்த வின் பண்ணணும்ன்ற போது அந்த எஃபர்ட் போட தெரியுது இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடலாம்ல அந்த எஃபர்ட் முன்னாடியே. மென்டல் இதுதான், நத்திங் பிசிக்கலா போட்டுட்டு அவங்க ஒன்றும் வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கலா இம்ப்ரூவ் பண்ணுங்கலாம் யாரும் சொல்லல. மென்டலி வந்து இருக்கணும் அப்படின்ற எஃபர்ட் வந்து போட மாட்டாங்கன்னு தான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது அது அட்லீஸ்ட் அது பண்ணியிருக்காங்க. ஆமா க்ளோஸ் மேட்ச். பட் அவங்க பிக்சர்ஸ் வந்து ஒருபடியா அவங்க ஒன்று பண்ணாங்க. நான் வந்து அடம் பிடிச்சி நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பிடிப்போம், ஐ மீன் உங்களை தான் பேட்டிங் பிடிப்போம் அப்படின்னு அடம் பிடிக்காம இந்த தடவை வந்து இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி 4th இன்னிங்ஸ் நம்ம விளாட விட்டாங்க. அதனால தான் ஜெயிச்சாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அதான், பிச்சு வந்து டிட்டீரியேட் ஆயிடுச்சு. நிறையா அப் அண்ட் டவுன் இருந்துச்சு, அன்இவன் பவுன்ஸ் வந்துச்சு, கிராக்ல பட்டு உள்ளே வந்துச்சு. ஸோ அதான் உருப்படியே டாஸ் வின் பண்ணி நான் அதான் அடம் பிடிப்பேன்னு சொல்லாமல் நம்ம அப்படிதான் சொன்னோம் ப்ரிவியூவில். அவங்க அடம் பிடிச்சி நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணுவோம்னு நினைப்பாங்கன்னு, ஐ மீன் நம்மள தான் பண்ண வைப்பாங்கன்னு பார்த்தா இல்லை, பரவாயில்ல ஓரளவுக்கு திருந்திட்டாங்க பேஸ்பால்ல இருந்து. ஆமா டிபிக்கலி ஆஃப் பேஸ்பால் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. இது ஏதோ மெக்கலம் இன்ஃபுளுன்ஸே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பார்ப்போம் அது. ஆனா அவங்க பிச்சு வந்து அவங்க இன்னொன்று லார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிச்சு நல்லா தெரிஞ்ச பிச்சு. இந்த சைட்ல ஸ்லோப் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு அவங்க நல்லா தெரியுது. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் அவேர்னஸ் தெரியல, அந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அது ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா அவங்க இன்னைக்கு பவுலிங் நல்லா தான் போட்டாங்க. அது ஸ்டம்ப் சைன் பண்ணி ஆஃப் ஸ்டம்ப் மிக்ஸ் பண்ணி போட்டது. பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் வந்து எப்படியாவது அடிபட்டுருன்னு பயந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு இது வந்து 9 ஓவர் தொடர்ந்து போட்டாரு, அடுத்து 10 ஓவர் தொடர்ந்து போட்டாரு. மூச்சு வாங்க போட்டாரு, பரவாயில்லன்னு போட்டாரு. மெக்கல்ல மாதிரி 7 ஓவர்ல வந்து போதும் அப்படின்னு சொன்ன வந்து அனுப்புனார் ஆளெல்லாம்.
இருந்தாலும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு போட்டாரு. அதான் அவரும் சொன்னாரு, நான் வின் பண்ணும் போது எப்படி நான் விட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி. 5 விக்கெட் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனா நல்ல எஃபர்ட் அவங்களையும் பாராட்டணும். 193 டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிட்சை யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பிட் பண்ணாங்க. பட் பிளேயபிள் பிட்ச்லாம் இல்ல அப்படின்னு ஜடேஜா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து மற்றவங்க யாரும் பண்ணல, அவ்வளோதான். ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் அக்ரெசிவா அடிச்சுட்டா ஈஸியா இருக்கும்னு நான் ட்ரை பண்ணாரு. பட் மேபி ஆர்ச்சர் பால் எல்லாம் வேற பால்ல ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்ல அக்ரெசிவா அடிக்கலாம். பட் பால் மூவ் ஆகுது, பிட்ச் இருக்கு, லைட் கம்மியாகுது அப்படின்றப்ப லாஸ்ட் மேபி ஹோல்ட் ஆன் பண்ணிருக்கலாம். நான் நேச்சுரல் கேம் ஆடுறேன் எல்லாத்துலயும் நேச்சுரல் கேம் ஆடணும்னா ஜெய்ஸ்வால் வந்து இதே இதை வந்து எத்தனை T20 IPL பண்ணியிருக்காரு. என்ன கொஞ்சம் மிட் கேட்ச் கொடுப்பாரு. மிட் வந்து அவ்வளோ ஹைட்டா அடிச்சு ஃபுல் ஷாட்லயே சொல்றேன். இந்த மாதிரி நிறைய தடவை அவுட் ஆயிருக்காரு. அதான் கொஞ்சம் டென்டேட்டிவா இருந்தாரு. பட் ஆனால் ஓகே, த ஷாட் வாஸ் ஆன். இட் வாஸ் வெரி புவர் டெலிவரி. ஒன்றும் பெரிய பயங்கரமான டெலிவரி எல்லாம் கிடையாது. இதே பால் நிறைய இதுல வந்து ஆஃப் சைட்ல தூக்கி லைக் மேல அடிச்சிருக்காரு நிறைய மேட்ச். அது மாதிரி அடிச்சிருக்கலாம். பட் அதான் லக் இல்ல அவருக்கு. பட் அவரோட கேம் அப்படிதான், இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஸோ ஒரு இதுக்காக நம்ம சொல்ல முடியாது. கில்லும் இந்த ரெண்டு இன்னிங்ஸையும் சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அவரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. போன தடவை 269 அடிச்சுட்டு அவர் சரியில்லைன்னா வேற யாரும் சொல்லலாம். கருண் நாயர் சொல்லலாமா? அப்படியே எல்லாத்தையும் குறை சொல்லலாம், எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். இப்போ அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ வாங்க, இப்போ டீம் அனாலிசிஸ் வாங்க. இப்போ அடுத்த மேட்சுக்கு, இந்த மேட்சுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணது KL ராகுல் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஜெய்ஸ்வால் வந்து விட முடியாது. அடுத்து 1 டவுன் கருண் நாயர் தான். கருண் நாயர் அடுத்த மேட்சுக்கு கூட்டிட்டு போகணுமா வேணாமா? 11 கண்டிப்பா லைக் இப்ப அதாவது ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். அது கண்டிப்பா இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் ஹிம் சான்ஸ், அவ்வளவுதான். இல்லைன்னா சாய் சுதர்ஷனை திரும்ப கொண்டு வந்தோன்னா என்னன்னா, அப்போ சாய் சுதர்ஷன் அடுத்த மேட்ச் விளையாடலாம், திரும்ப 5வது மேட்ச் திரும்ப கருணாயர் கொண்டு வருவாங்க. எல்லாம் பண்ண முடியாது. தே ஹேவ் டு ஸ்டிக் வித் ஹிம். அன்லெஸ் பந்த் இன்ஜூர்ட்னா மேபி அவங்க வேற ஏதாச்சும் யோசிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பந்த் வந்து சொல்லிட்டாரு கில்லு. பட் ஸ்டில் கீப்பிங் பண்ணணும்னா 100% இருக்கணும். ஃப்ராக்சரே இல்லைனாலும் சொல்றேன், ஃப்ராக்சர் இல்ல, மேஜர் இன்ஜுரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது ஓகே. இல்ல அதான் அடிச்சதுல வந்து சாஃப்ட் இன்ஜுரி மாதிரி தான் தெரியுது. ஃப்ராக்சர்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாஃப்ட் இன்ஜுரினா ஒரு 7 days இல்ல 10 days. என்ன அடுத்த மேட்ச் வந்து 23ஆம் தேதி தான், இன்னும் 10 நாள் இருக்குல்ல. அதுக்குள்ள அதுதான் சொல்றேன். இப்ப அவர் வந்து 10 நாள்ல அவர் கம்ப்ளீட்டா ஃபிட் ஆயிட்டாருங்க. பட் ஹி கேனாட் கீப் அப்படின்ட்டாங்கன்னா யார் எடுத்தாகணும்? கருண் இல்ல, நான் சொல்றேன் யாருக்கு பதில் ஜுரல் வருவாருன்ற. பந்தும் விளையாடுறாரு, பட் ஹி கேன் பிளே ஆஸ் அ பேட்ஸ்மேன், ஹி கேன் நாட் கீப்னு சொல்லிட்டாங்கன்னா யாரை தூக்குவாங்க? கருண் லைக் ஃபார் லைக் சொல்ல பண்ண மாட்டாங்கன்றீங்களா? பண்ட் உட்கார வச்சுட்டு ஜுரல் கொண்டு வர வேண்டாமா? அதுவும் இல்ல, பண்ட் வந்து இஸ் ஃபிட் டு பேட் அப்படின்ட்டாருன்னா என்ன, அவர் பேட்ஸ்மேனா விளையாட விட மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா விளையாட விடுவாங்க. இல்ல இப்ப ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து அவர் அடிபட்டதுனாலதான் இப்ப பேட்டிங் ஒழுங்கா பிடிக்க முடியலையே. இப்ப அந்த பெயின் அடுத்த வாரம் இருந்துச்சு, கீப்பிங் பண்ண முடியலன்னா அந்த பெயின் அடுத்த வாரம் இருந்துச்சுன்னா பேட்டிங் பிடிக்க முடியாதுல்ல. இல்ல சம்டைம்ஸ் வந்து ஃபிட்டா இருக்காருங்க, எல்லாமே சரியாயிடுச்சு. பட் தே டோன்ட் வாண்ட் டு டேக் எ ரிஸ்க் வித் ஹிஸ் கீப்பிங் அப்படின்ட்டாங்கன்னா சொல்றேன். கருணாயர் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இம்பாக்ட் பிளேயரா? சரி ஜுரல் வந்து நீ ஒன் டவுன் விளையாடுப்பா, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்தபடி அதே இதை வச்சுட்டு விளையாடலாம் விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காரணம் வேணும்னா சொல்றேன். அப்போ 4வது வந்து கில்லு, அவர் மாத்த மாட்டீங்க. 5வது வந்து பண்ட், அதுக்குதான் இப்ப காரணம் சொல்லிட்டீங்க. ஒண்ணு பண்ட் வச்சிருக்கணும், இல்ல ஜுரல் வச்சிருக்கணும், 2 பேரையும் வச்சுட்டு கருணை டிராப் பண்ணணும். 6வது மத்தபடி ஒண்ணும் இல்ல. இன்னொரு பேசர் இல்லாம ஸ்பின் மான்செஸ்டர்ல ரொம்ப ஸ்பின் ஆகுது அப்படின்னா குல்தீப் இன் பிளேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த சீமர்ஸ். ஆகாஷ்தீப் இன்ஜுரி தானே இப்போதைக்கு, அவர் அடுத்த மேட்ச் எப்படியும் விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். திரும்ப வந்துட்டாரு, பேட்டிங் பண்ணாரு, அதெல்லாம் ஓகே. பட் கிராயின் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா பவுலிங் போடுறது வேற. ஸோ மேபி தே கேன் கோ வித் குல்தீப், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 3 பேரையும் வச்சுட்டு அந்த சைடு நிதிஷ் ரெட்டி, பும்ரா, சிராஜ். பும்ரா விளையாடுவாரான்னு கேட்டதுக்கு யூல் சி அப்படின்ட்டாரு கில்லு, பாருங்க அப்படின்ட்டாரு. ஐ திங்க் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச் கண்டிப்பா. ஆமா, 3வது மேட்ச் கோட்டா இல்ல. ஆனா நடுவில் ஒரு வாரம் 10 நாளைக்கு கேப் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அப்படியே அந்த ஃப்ளோல அடுத்த மேட்ச் ஜெயிச்சானோ அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துல இருக்கும்.
2-1 இப்போ. கடைசியா பும்ரா விளையாட மேட்ச் தான் ஜெயிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டாட் இருக்கு. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. பும்ரா வந்து பெர்ஃபார்ம் பண்ற மேட்ச் 5 விக்கெட் இருக்கிற மேட்ச் எல்லாம் வந்து ஜெயிக்கிற மாட்டேங்கிறோம். அவர் கஷ்டப்பட்டு லாஸ்ட் ஒரு 10 மேட்சா வந்து அவர் விளையாடுற மேட்ச் எதுவுமே ஜெயிச்சது இல்லை அப்படின்னு. ஜெயிச்ச மேட்ச் எல்லாம் ஏன்னா நம்ம ஒன்னும் பெருசா ஜெயிக்கல. அது இருக்காத லாஸ்ட் 10 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். லாஸ்ட் 12 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். கடைசியா 12 மேட்ச்ல எங்க நியூசிலாந்து ஹோம்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சைக்கிள்ல பார்ப்போம்னா அது கஷ்டம் தான். ஸோ பும்ரா விளையாடுவாரா இல்லையான்னா அது க்ளோசர் தான் தெரியும், நமக்கு இப்போதைக்கு தெரியாது. பட் ஸ்பின்னிங் அட்லீஸ்ட் மேன்செஸ்டர் குல்தீப் ஆட வைக்கணும். அப்படின்னா குல்தீப் இவர் வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் வாஷிங்டன் ஆக்சுவலா இனிமேல் டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் டிஸ்டைன்ட் ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன். ஏன்னா கம்பீர்னாலதான் அவர் வந்து அவ்வளோ டெவலப் ஆயிருக்காருன்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதனால இப்போதைக்கு மாற மாட்டாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர். ஜடேஜா அவர் வந்து அண்டர் ரேட்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைக் ரேட் வந்து டெஸ்ட்ல 35க்கு மேல இருக்கு. சாரி, ஆவரேஜ் 35க்கு மேல இருக்கு. இதோட பவுலிங் ஆவரேஜ் வந்து லெஸ் தேன் 24. அது என்னன்னா யூஸ்வலா 7-8ல வருவாரு. அதனால எப்பயுமே லோயர் ஆர்டரே பேட்டிங் பிடிப்பாரு. பேட்டிங் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அதனால அதெல்லாம் சலர் அவர் அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. தொடர்ந்து 4 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால இந்த டெஸ்ட் மேட்ச் பட் என்ன எந்த பிச்சிலுமே ஒண்ணுமே இல்ல. லைக் ஃபாஸ்டா எதுவும் இல்லைன்ற பிச். ஒரு ஜடேஜா மோஸ்ட்லி கொஞ்சம் பேக் ஃபுட்ல லைக் என்ன சொல்றது, நார்மலா சில பேர் ஃப்ரண்ட் ஃபுட் விளையாடுற பால் டெலிவரிக்கும் பேக் ஃபுட்ல பொறுமையா விளையாடுவார். அதனால இந்த பிச்ல ஒன்றும் இல்லாதனால ஸ்லோவா இருந்தனால இட் வாஸ் ஈஸியர் ஃபார் இஸ் டெக்னிக். நான் ஒன்றும் அவரோட இன்னிங்ஸ் எதுவும் சொல்லல. இந்த பிச்சு அவர் டெக்னிக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்றேன். ஸோ ஆனா அவர் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்பர் 7ன்றதால எனக்கு தெரிஞ்சு நம்பர் 6ஏ விளையாட விடலாம். இப்போ அது அப்படிதான் விளையாட விடுறாங்க. ஸோ ஐ திங்க் தே வில் கண்டினியூ வித் த சேம் திங். குல்தீப் ஆனா இந்த மேட்ச் வந்து பிச் பார்த்து டிசைட் பண்ணும், கண்டிப்பா விளையாடி ஆகணும். குல்தீப் இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பா இதுக்கு மேல எடுக்கலைன்னா, மேன்செஸ்டர்ல கூட எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் தான். மேன்செஸ்டர்ல கூட எடுக்கலன்னா அவர் ஸ்குவாட்ல இருந்து எடுத்து இன்னொரு பேஸ் போலர் உள்ள கொண்டு வாங்க 5th மேட்ச்சுக்கு, அவ்வளவுதான். அது சொல்ல முடியாது. அவங்க என்ன வச்சிருக்காங்களோ. வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின்னர் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அதனால அதுக்கப்புறம் அர்ஷதீப் கொண்டு வருவாங்களா இன்ஜுரிக்கு பதில்? அப்போ அதுவும் ஒரு சான்ஸ் இருக்கு அர்ஷ்தீப். பட் ஆனா அர்ஷ்தீப் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவருக்கு ஏற்கனவே உள்ள இருந்து உட்கார வச்சுட்டு வெளியே இருந்து கொண்டு வந்த 2 பேரும் லெவல்ல கடைசி வரைக்கும் விளையாட விடல. இதுல ஒன் டேலே சொல்றேன், டெஸ்ட் மேட்ச்ல இன்னும் அவருக்கும் மேட்ச் பிராக்டிஸும் பெருசா ரொம்ப நாள் இந்த திடீர்னு அவரையும் வந்து இப்ப பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா திருப்பி அவர் உட்கார வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் சான்ஸே கொடுக்காம இருக்க முடியுமா? அதுக்கு சான்ஸ் கொடுத்து இது பண்ணி விடலாம். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நம்ம கூட்டு வந்து பெஞ்சில் உட்கார வச்சு திருப்பி அதுக்கப்புறம் அப்படியே இறக்கி விட்டுருக்கோம். சரி, ஸோ இப்போதைக்கு 2-1 வெரி க்ளோஸ் மேட்ச்னு சொல்லலாம். காலையிலேயே முடியும்னு எதிர்பார்த்தேன். சரி, லஞ்சுக்கு அப்புறம் உடனே முடியும்னு எதிர்பார்த்தேன். சரி, டீக்கு அப்புறமாவது உடனே முடியும்னு எதிர்பார்த்தேன். கடைசியில தான் முடிஞ்சுச்சு. ஆனா அவங்க நேற்று ஈவினிங்கே அந்த 4 விக்கெட் போனதுலேயே ஐ திங்க் மேட்ச் ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை 6 பால், நம்மளுக்கு தேவை 132 ரன். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்சும் செகண்ட் மேட்சும் இந்தியா நிறைய டாமினேட் பண்ணுச்சு. நிறைய செஷன் வந்து டாமினேட் பண்ணாங்க. இந்த இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. இட் வாஸ் வெரி, எப்பயுமே நம்ம என்ன சொல்றோம் ரிவ்யூ அப்ப 50-50 ஈவனா இருக்கு இப்படிதான் சொன்னேன். அண்ட் இட் வாஸ் க்ளோஸ். 22 ரன். நம்ம ஃபர்ஸ்ட் போன இன்னிங்ஸ்ல வந்து 25 பைஸ் கொடுத்தோம். அந்த பைஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்காம இருந்தா கூட ஜெயிச்சிருப்போம். 193 ரன்ல வந்து ஐ திங்க் எக்ஸ்ட்ராஸ் வந்து 30 எக்ஸ்ட்ராஸ். அதுல வந்து 26 பைஸ் நினைக்கிறேன். ஆமா, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 25 பைஸ், இன்னொரு ஒரு லெக் பை, ஒரே ஒரு நோ பால், அவ்வளவுதான். அத கொஞ்சம் கட் பண்ணி தான் கூட ஜெயிச்சிருப்போம்ன்றேன். அதான் ஆப்வியஸ்லி அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு நிறைய போச்சு. பட் அதான் சொல்றேன், அவ்வளோ க்ளோஸா இருக்கு. மற்றபடி ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சும் அவுட்ஸே நம்ம ஆக்சுவலா நிறைய டாமினேட் பண்ணோம். நிறைய செஷன்ஸ் வந்து டாமினேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம தோத்து இருந்தாலும் இந்த மேட்ச் அந்த மாதிரி இல்லை. இட் வாஸ் வெரி ஈவன். ஏன்னா நம்மளோட பேட்டிங் வந்து ரன் அவுட், அந்த ரன் அவுட் வந்து ரொம்ப முக்கியமானது ஆயிடுச்சு. அந்த ரன் அவுட் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் கண்டிப்பா
அந்த ஒரு லீடு அந்த 0ல முடிக்காம ஒரு இப்போ ரெட்ரோஸ்பெக்டிவ் பார்த்தா அந்த லீடு நீ சொன்ன மாதிரி இந்த லோவர் ஆர்டர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 15-20 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த 20 ரன் அந்த எக்ஸ்ட்ரா வந்து விட மேல டிஃபரன்ஸ் டுடே. கிவன் தட் நம்ம அதே மாதிரி மற்ற இன்னிங்ஸ் எல்லாம் பிளே அவுட் ஆச்சு அப்படின்னா ஆயிருக்கலாம். ஸோ முடிஞ்சு போச்சு. அவங்களும் ஒன்றும் பெருசா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரி செகண்ட் இன்னிங்ஸ்ல சரி அவங்க லோவர் ஆர்டரும் இந்த தடவை ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. நம்ம லோவர் ஆர்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே இல்ல அந்த ஒரே ஒரு என்னன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அந்த ஜேமி ஸ்மித்தும் கார்ஸும் அடிச்சது அந்த 100 ரன் அடிச்சது. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிட்ச் வாஸ் ஒரு கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஜேமி ஸ்மித் இல்ல நம்மளால பண்ண முடியல. பிட்ச் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து லோவர் ஆர்டர் வந்து போன மேட்ச்லாம் திட்டலாம். அதாவது எவ்வளவு அடிச்சோம் 600 அடிச்ச பிட்ச்ல என்ன அப்படி பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவங்க எல்லாம் வந்து 4th இன்னிங்ஸ்ல அவ்வளோ 400க்கு மேல சேஸ் பண்ற பிட்ச்ல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நின்று இருக்கலாம் அப்படின்லாம். இந்த பிட்ச்ல வந்து நம்ம வந்து பும்ரா இவங்க எல்லாம் இவ்வளவு பேர் நின்னது பெருசுதான். பாராட்டணும். அவங்க ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் இதே அப்ளை பண்ணி விளையாடுவாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஒரு டஃப் மேட்ச் லாஸ்ட் செஷன் வரைக்கும் கொண்டு போய் ஜடேஜா வந்து கொண்டு வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கோட மேட்ச் முடிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு அருமையான இதுக்கு அப்புறம் நடக்காது, எல்லாத்தையும் சீக்கிரமே ஜெயிச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம பிட்ச் எல்லாம் பார்த்துட்டு யார் விளையாடுவான்னு சொல்லுவோம். ஆமா. ஸோ வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஆஃப் நெக்ஸ்ட் மேட்ச். அதோட நடுவில் வந்து இந்த ரெஸ்லிங்கோட ஷூட் அவுட்டும் ரிலீஸ் பண்றோம், பாருங்க. சைனிங் ஆஃப் யூ ஆர்டிஸ்ட். பை.